சத்தியத்தை அடக்க நினைப்பவர்களுக்கு ஒரே பயம், அது ஒரு நாள் குரலாக திரும்பி வரும். நான் தோற்க பிறக்கவில்லை, சரியான நேரத்துக்காக காத்திருந்தேன். இந்த ஆசனம் உன் அதிகாரமாகலாம், என் அதிகாரம் மக்கள்தான். சட்டம் கண்களை மூடினால் நீதியே கண்களை திறக்கும். நீ என்னை உடைக்க நினைத்தாய், ஆனா நான் உடைந்த பிறகு இன்னும் ஆபத்தானவனானேன். இந்த நகரம் இனிமேல் பயத்தில் ஓடாது, என் தீர்ப்பில் ஓடும். நான் திரும்பி வரவில்லை, நான் எப்போதும் இங்குதான் இருந்தேன். அரசியல் உன் விளையாட்டு, ஆனா இந்த போரு என் போர். எல்லாரும் விற்கப்பட மாட்டாங்க, சில பேர் சிஸ்டத்தையே மாற்றுவாங்க. நீ அதிகாரத்தால் ஜெயிப்பாய், நான் மக்களின் இதயத்தால் ஜெயிப்பேன். இப்போ நடக்க போறது சட்டம் இல்ல, தீர்ப்பு. ஒரு குரல் போதும், அது உண்மைக்காக எழுந்தால். நான் பழி வாங்க மாட்டேன், கணக்கு முடிப்பேன். இது ஒரு ஹீரோவின் கதை இல்ல, இது மக்களின் கதை. இப்போ பயம் அவர்களுக்கு தான் வரும், பயம் காட்டினவர்களுக்கு.
வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய படம் ஜனநாயகன். இந்த படம் சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம் இல்ல. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. மேலும் முக்கியமாக இது நடிகர் விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால இந்த படம் ரசிகர்களுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இந்த படத்தின் கதை என்ன, இதில் வரும் முக்கிய கதாபாத்திரங்கள் யார், நடிகர்கள் பற்றிய பின்னணி மற்றும் இந்த படம் பற்றிய சமீபத்திய செய்திகள் மற்றும் சர்ச்சைகள். முதலில் படம் பற்றிய அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை இயக்கியவர் வினோத். இவர் முன்னதாக தீயரன், வலிமாய், துணிவு போன்ற படங்களை இயக்கியவர். அவருடைய படங்கள் ரியலிஸ்டிக் அப்ரோச் மற்றும் ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளேக்காக பிரபலமானவை. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்தர். இவருடைய இசை என்னாலே அது யூத்க்கு மிகவும் பிடிக்கும். மேலும் இந்த படத்திலும் பெரிய ஹிட் சாங்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தை தயாரித்தது கேவி என்னும் புரொடக்ஷன்ஸ். இந்த படம் ஆரம்பத்தில் பொங்கல் 2026க்கு ரிலீஸாக திட்டமிடப்பட்டது. ஆனால் சில பொலிட்டிக்கல் மற்றும் சென்சார் தொடர்பான பிரச்சனைகளால் ரிலீஸ் தள்ளிப்போனது. இப்போது மே 2026இல் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இப்போது கதாபாத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் விஜய் வெற்றி கண்டான் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மடிமோ மக்கள் பக்கம் நிற்கும் லீடர். இவர் ஒரு சாதாரண மனிதராக ஆரம்பித்து பின்னர் சமூகத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை எதிர்த்து போராடும் ஒருவராக மாறுகிறார். இந்த கேரக்டருக்கு போலீஸ் அல்லது செக்யூரிட்டி பேக்ரவுண்ட் இருக்கலாம் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹீரோயினாக பூஜா ஹெக்டே கைல் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறாரு. இவர் ஒரு எமோஷனல் சப்போர்ட் ரோல். ஹீரோவின் வாழ்க்கையில முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருப்பார். காதல் மற்றும் சமூக உணர்வு இரண்டையும் இந்த கேரக்டர் காட்டும். வில்லனாக பாபி தேவ்ல நடித்துள்ளாரு. இவருடைய கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மற்றும் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர். ஹீரோவுக்கு நேராக எதிரான ஐடியாலஜி கொண்டவர். இவருக்கும் விஜய்க்கும் இடையே நடைபெறும் கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படத்தின் முக்கிய கான்ஃப்ளிக்ட். சப்போர்ட்டிங் கேஸ்டில் பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன் போன்ற முக்கிய நடிகர்கள் உள்ளனர். இவர்களின் கதாபாத்திரங்களும் கதையை முன்னேற்ற முக்கிய பங்காற்றும். இப்போது கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. இதுல 2 ஐடியாலஜிஸ் மோதுகின்றன. ஒரு பக்கம் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் ஹீரோ, மற்றொரு பக்கம் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை விரும்பும் வில்லன். கதை ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் மூலம் தொடங்குகிறது. அந்த சம்பவம் ஹீரோவின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிறது. அது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குழந்தையை பற்றியதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஹீரோ மீண்டும் எழுந்து சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு. அதுல அரசியல், கார்ரூப்ஷன், பவர் ஸ்ட்ரகிள் போன்ற பல எலிமெண்ட்ஸ் கலந்திருக்கும். இந்த படம் ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி அல்லன்னு சில ரிப்போர்ட் சொல்லினார். இது தெலுங்கு படம் பாகவந்த் கேசாரியின் இன்ஸ்பிரேஷன் அல்லது ரீமேக்காக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் டைரக்டர் இதை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியுள்ளாரு. இந்த படத்தின் மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்டோரி மட்டும் இல்லை, அதில் வரும் மெசேஜ் தான். மக்கள், அரசியல் மற்றும் அதிகாரம் பற்றிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இதில் இருக்கும். இப்பொழுது நடிகர்கள் பற்றிய பின்னணியை பார்க்கலாம். விஜய் தமிழ் சினிமா வழி மிகப்பெரிய ஸ்டார். அவர் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவருடைய ரசிகர்கள் மிகவும் அதிகம். சமீபத்தில் அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கியுள்ளார். அதனால் இந்த படம் அவரது பாலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு முக்கியப்படியாக பார்க்கப்படுகிறது. டைரக்டர் வினோத் ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்களில் அன்னெசரி கிளாமர் அல்லது ஓவர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அவர் எப்போதும் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அனிருத் ரவிச்சந்தர் தமிழ் சினிமாவோட லீடிங் மியூசிக் டைரக்டர். அவர் கம்போஸ் பண்ணுற சாங்ஸ் மற்றவன பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பவும் ட்ரெண்டிங் ஆகும். பாபி டியோல் பாலிவுட்ல ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இமேஜ் உருவாக்கியுள்ளார். இந்த படத்தில் அவருடைய பிரசன்ஸ் பேன் இந்தியா லெவல் ரீச் கொடுக்கும். இப்பொழுது இந்த படம் பற்றிய சர்ச்சைகள் மற்றும் செய்திகள் பற்றி பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்பே சில பைரசி பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் இல்லீகல் டெலிகாஸ்ட் நடந்ததாகவும் தகவல்கள் வந்துள்ளன. மேலும் பொலிட்டிக்கல் காரணங்களால் சென்சர் அப்ரூவல் தாமதமானது. இந்த படம் எலெக்ஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் என்று சிலர் குற்றம் சாட்டினர். இந்த காரணங்களால் படம் ரிலீஸ் டிலே ஆனது. ஆனால் இந்த கான்ட்ரவர்சிஸ் படம் மீது இன்னும் அதிக அட்டென்ஷன் உருவாக்கியுள்ளது. இப்போ இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். முதலில்
இது விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். ரெண்டாவது இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி, ரியல் லைஃப் பாலிடிக்ஸுக்கு தொடர்புடையதாக இருக்கும். மூன்றாவது, இதுல மேஸ் எலிமெண்ட்ஸ் மற்றும் ஸ்ட்ராங் மெசேஜ் இரண்டும் இருக்கும். இதனால் இந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் மட்டும் இல்ல, ஒரு இம்பேக்ட்ஃபுல் படமாக இருக்கும். இப்போது உங்க கருத்து என்ன? இந்த படம் பெரிய ஹிட் ஆகுமா அல்லது இல்ல? கீழே கமெண்டில். எல்லாம் ஒரு நாள் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வருவதே இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு தமிழ் திரைப்படம் குறித்து பேசப் போகிறேன், ஜனநாயகன். படம்தான் சொல்லும் கதை எளிதில் மறக்காத விதமாக இருக்கிறது. ஒரு மனிதரின் உணர்வுகள், வாழ்க்கை போராட்டங்கள், சமூகவியல் உணர்வுகள் ஒரே நேரத்தில் தழுவி விளங்கும் கதை இது. இந்த படம் நம்மை எங்கேயோ நெருக்கமாக தொடும். ஒரு சாதாரண மனிதன் தன் நம்பிக்கையை, குடும்பத்தையும் சமூகத்தையும் எப்படி சமாளிக்கிறான் என்பதே இதில் பிரதானம். கதையின் நட்சத்திரம் தனது ஈரம் கூடிய நடிப்பால் அந்த மனிதனின் உள்ளுப்புள்வாய்ந்த கதையை நம்முடல் கொண்டு வருகிறார். படத்தின் நடையில் ஒரு விசித்திரமான மாயம் உண்டு. அழுத்தமான நேரங்களில் நகைச்சுவை வெளிப்பட்டுவிடும். அங்கே நமக்கு சிரிப்பும் சிந்திப்பும் இணைந்திடும். கதை நம்மை பறந்து போக வைக்காது, சுவாசம் எடுக்காமல் கவனமாக கண்டு கேட்க வைக்கிறது. ஜனநாயகன் என்ற பெயரின் பொருள் போலவே படம் நம்மை ஒருங்கிணைக்கும் ரீதியில் செயல்படுகிறது. வீட்டு செல்வனின் போராட்டங்கள், சமூக மாற்றங்களுக்குள்ளிடையே நின்று நடக்கும் எதிர்ப்பு புயல்கள், அவையெல்லாம் நம் மனதை பாதிக்கின்றன. நான் ஒருபோதும் இந்த படத்தை கண்டு பொறாமையோ ஏமாத்தலோ இல்லை. அதே சமயம் மனம் நிறைந்ததை அனுபவித்தேன். நம்மை சுற்றி நடந்தும் மறைந்தும் கொண்டிருக்கின்ற மனித கதை இது. ஆகையால் உங்களுக்கு தமிழில் மனம் தாக்கும் சிறந்த திரைப்படம் தேவை என்றால் ஜனநாயகன் ஒரு நல்ல தேர்வு என்று சொல்லலாம். தொடர்ந்து நம்முள் உள்ள மனிதத்தன்மையை ஆராய்ந்து அன்பை வலியுறுத்தும் வகையில் இந்த படம் உங்கள் உள்ளத்தை உள்வாங்கும் என நம்புகிறேன். ஒரு நாள் நேரம் எடுத்துக்கொண்டு இந்த கதையை ரசிப்பீர்கள் என்றே விருப்பம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய படம் ஜனநாயகன். இந்த படம் சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. மேலும் முக்கியமாக இது நடிகர் விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால இந்த படம் ரசிகர்களுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இந்த படத்தின் கதை என்ன, இதில் வரும் முக்கிய கதாபாத்திரங்கள் யார், நடிகர்கள் பற்றிய பின்னணி மற்றும் இந்த படம் பற்றிய சமீபத்திய செய்திகள் மற்றும் சர்ச்சைகள். முதலில் படம் பற்றிய அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை இயக்கியவர் எச். வினோத். இவர் முன்னதாக தீயரன், வலிமாய், துணிவு போன்ற படங்களை இயக்கியவர். அவருடைய படங்கள் ரியலிஸ்டிக் அப்ரோச் மற்றும் ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளேக்காக பிரபலமானவை. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்தர். இவருடைய இசை என்னாலே அது யூத்க்கு மிகவும் பிடிக்கும். மேலும் இந்த படத்திலும் பெரிய ஹிட் சாங்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தை தயாரித்தது கேவி என்னும் புரொடக்ஷன்ஸ். இந்த படம் ஆரம்பத்தில் பொங்கல் 2026க்கு ரிலீஸாக திட்டமிடப்பட்டது. ஆனால் சில பொலிட்டிக்கல் மற்றும் சென்சார் தொடர்பான பிரச்சனைகளால் ரிலீஸ் தள்ளிப்போனது. இப்போது மே 2026இல் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இப்போது கதாபாத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் விஜய் வெற்றி கண்டான் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மக்கள் பக்கம் நிற்கும் லீடர். இவர் ஒரு சாதாரண மனிதராக ஆரம்பித்து பின்னர் சமூகத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை எதிர்த்து போராடும் ஒருவராக மாறுகிறார். இந்த கேரக்டருக்கு போலீஸ் அல்லது செக்யூரிட்டி பேக்ரவுண்ட் இருக்கலாம் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹீரோயினாக பூஜா ஹெக்டே கைல் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறாரு. இவர் ஒரு எமோஷனல் சப்போர்ட் ரோல். ஹீரோவின் வாழ்க்கையில முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருப்பார். காதல் மற்றும் சமூக உணர்வு இரண்டையும் இந்த கேரக்டர் காட்டும். வில்லனாக பாபி தேவ்ல நடித்துள்ளாரு. இவருடைய கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மற்றும் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர். ஹீரோவுக்கு நேராக எதிரான ஐடியாலஜி கொண்டவர். இவருக்கும் விஜய்க்கும் இடையே நடைபெறும் கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படத்தின் முக்கிய கான்ஃப்ளிக்ட். சப்போர்ட்டிங் கேஸ்டில் பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன் போன்ற முக்கிய நடிகர்கள் உள்ளனர். இவர்களின் கதாபாத்திரங்களும் கதையை முன்னேற்ற முக்கிய பங்காற்றும். இப்போது கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. இதுல 2 ஐடியாலஜிஸ் மோதுகின்றன. ஒரு பக்கம் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் ஹீரோ, மற்றொரு பக்கம் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை விரும்பும் வில்லன். கதை ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் மூலம் தொடங்குகிறது.
அந்த சம்பவம் ஹீரோவின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிறது. அது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குழந்தையை பற்றியதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஹீரோ மீண்டும் எழுந்து சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு. அதுல அரசியல், கார்ரூப்ஷன், பவர் ஸ்ட்ரகிள் போன்ற பல எலிமெண்ட்ஸ் கலந்திருக்கும். இந்த படம் ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி அல்லன்னு சில ரிப்போர்ட் சொல்லினார். இது தெலுங்கு படம் பாகவந்த் கேசாரியின் இன்ஸ்பிரேஷன் அல்லது ரீமேக்காக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் டைரக்டர் இதை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியுள்ளார். இந்த படத்தின் மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்டோரி மட்டும் இல்லை, அதில் வரும் மெசேஜ் தான். மக்கள், அரசியல் மற்றும் அதிகாரம் பற்றிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இதில் இருக்கும். இப்பொழுது நடிகர்கள் பற்றிய பின்னணியை பார்க்கலாம். விஜய் தமிழ் சினிமா வழி மிகப்பெரிய ஸ்டார். அவர் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவருடைய ரசிகர்கள் மிகவும் அதிகம். சமீபத்தில் அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கியுள்ளார். அதனால் இந்த படம் அவரது பாலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு முக்கியப்படியாக பார்க்கப்படுகிறது. டைரக்டர் H. வினோத் ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்களில் அன்னெசரி கிளாமர் அல்லது ஓவர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அவர் எப்போதும் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அனிருத் ரவிச்சந்தர் தமிழ் சினிமாவோட லீடிங் மியூசிக் டைரக்டர். அவர் கம்போஸ் பண்ணுற சாங்ஸ் மற்றவன பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பவும் ட்ரெண்டிங் ஆகும். பாபி டியோல் பாலிவுட்டில் ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இமேஜ் உருவாக்கியுள்ளார். இந்த படத்தில் அவரோட ப்ரெசன்ஸ் பேன் இண்டியா லெவல் ரீச் கொடுக்கும். இப்பொழுது இந்த படம் பற்றிய சர்ச்சைகள் மற்றும் செய்திகள் பற்றி பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்பே சில பைரசி பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் இல்லீகல் டெலிகாஸ்ட் நடந்ததாகவும் தகவல்கள் வந்துள்ளன. மேலும் பொலிட்டிக்கல் காரணங்களால் சென்சர் அப்ரூவல் தாமதமானது. இந்த படம் எலெக்ஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் என்று சிலர் குற்றம் சாட்டினர். இந்த காரணங்களால் படம் ரிலீஸ் டிலே ஆனது. ஆனால் இந்த கான்ட்ரவர்சிஸ் படம் மீது இன்னும் அதிக அட்டென்ஷன் உருவாக்கியுள்ளது. இப்போ இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். முதலில் இது விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். ரெண்டாவது இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி, ரியல் லைஃப் பாலிடிக்ஸுக்கு தொடர்புடையதாக இருக்கும். மூன்றாவது, இதில் மேஸ் எலிமெண்ட்ஸ் மற்றும் ஸ்ட்ராங் மெசேஜ் இரண்டும் இருக்கும். இதனால் இந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் மட்டும் இல்லை, ஒரு இம்பேக்ட்ஃபுல் படமாக இருக்கும். இப்போது உங்கள் கருத்து என்ன? இந்த படம் பெரிய ஹிட் ஆகுமா அல்லது இல்லை? கீழே கமெண்டில். எல்லாம் ஒரு நாள் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வருவதே இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு தமிழ் திரைப்படம் குறித்து பேசப்போகிறேன். ஜனநாயகன். படம்தான் சொல்லும் கதை எளிதில் மறக்காத விதமாக இருக்கிறது. ஒரு மனிதரின் உணர்வுகள், வாழ்க்கை போராட்டங்கள், சமூகவியல் உணர்வுகள் ஒரே நேரத்தில் தழுவி விளங்கும் கதை இது. இந்த படம் நம்மை எங்கேயோ நெருக்கமாக தொடும். ஒரு சாதாரண மனிதன் தன் நம்பிக்கையை, குடும்பத்தையும் சமூகத்தையும் எப்படி சமாளிக்கிறான் என்பதே இதில் பிரதானம். கதையின் நட்சத்திரம் தனது ஈரம் கூடிய நடிப்பால் அந்த மனிதனின் உள்ளு புல்வாய்ந்த கதையை நம்முடல் கொண்டு வருகிறார். படத்தின் நடையில் ஒரு விசித்திரமான மாயம் உண்டு. அழுத்தமான நேரங்களில் நகைச்சுவை வெளிப்பட்டுவிடும். அங்கே நமக்கு சிரிப்பும் சிந்திப்பும் இணைந்திடும். கதை நம்மை பறந்து போக வைக்காது, சுவாசம் எடுக்காமல் கவனமாக கண்டு கேட்க வைக்கிறது. ஜனநாயகன் என்ற பெயரின் பொருள் போலவே படம் நம்மை ஒருங்கிணைக்கும் ரீதியில் செயல்படுகிறது. வீட்டு செல்வனின் போராட்டங்கள், சமூக மாற்றங்களுக்குள்ளிடையே நின்று நடக்கும் எதிர்ப்பு புயல்கள், அவையெல்லாம் நம் மனதை பாதிக்கின்றன. நான் ஒருபோதும் இந்த படத்தை கண்டு பொறாமையோ ஏமாத்தலோ இல்லை. அதே சமயம் மனம் நிறைந்ததை அனுபவித்தேன். நம்மை சுற்றி நடந்தும் மறைந்தும் கொண்டிருக்கின்ற மனித கதை இது. ஆகையால் உங்களுக்கு தமிழில் மனம் தாக்கும் சிறந்த திரைப்படம் தேவை என்றால் ஜனநாயகன் ஒரு நல்ல தேர்வு என்று சொல்லலாம். தொடர்ந்து நம்முள் உள்ள மனிதத்தன்மையை ஆராய்ந்து அன்பை வலியுறுத்தும் வகையில் இந்த படம் உங்கள் உள்ளத்தை உள்வாங்கும் என நம்புகிறேன். ஒரு நாள் நேரம் எடுத்துக்கொண்டு இந்த கதையை ரசிப்பீர்கள் என்றே விருப்பம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய படம் ஜனநாயகன். இந்த படம் சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. மேலும் முக்கியமாக இது நடிகர் விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால இந்த படம் ரசிகர்களுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இந்த படத்தின் கதை என்ன, இதில் வரும் முக்கிய கதாபாத்திரங்கள் யார், நடிகர்கள் பற்றிய பின்னணி மற்றும் இந்த படம் பற்றிய சமீபத்திய செய்திகள் மற்றும் சர்ச்சைகள். முதலில் படம் பற்றிய அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை இயக்கியவர் H. வினோத். இவர் முன்னதாக தீயரன், வலிமாய், துணிவு போன்ற படங்களை இயக்கியவர்.
அவருடைய படங்கள் ரியலிஸ்டிக் அப்ரோச் மற்றும் ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளேக்காக பிரபலமானவை. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்தர். இவருடைய இசை என்னாலே அது யூத்க்கு மிகவும் பிடிக்கும். மேலும் இந்த படத்திலும் பெரிய ஹிட் சாங்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தை தயாரித்தது கேவி என் புரொடக்ஷன்ஸ். இந்த படம் ஆரம்பத்தில் பொங்கல் 2026க்கு ரிலீஸ் ஆக திட்டமிடப்பட்டது. ஆனால் சில பொலிட்டிக்கல் மற்றும் சென்சார் தொடர்பான பிரச்சனைகளால் ரிலீஸ் தள்ளிப்போனது. இப்போது மே 2026இல் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இப்போது கதாபாத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் விஜய் வெற்றி கண்டான் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மடிமோ மக்கள் பக்கம் நிற்கும் லீடர். இவர் ஒரு சாதாரண மனிதராக ஆரம்பித்து பின்னர் சமூகத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை எதிர்த்து போராடும் ஒருவராக மாறுகிறார். இந்த கேரக்டருக்கு போலீஸ் அல்லது செக்யூரிட்டி பேக்ரவுண்ட் இருக்கலாம் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹீரோயினாக பூஜா ஹெக்டே கைல் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறாரு. இவர் ஒரு எமோஷனல் சப்போர்ட் ரோல். ஹீரோவின் வாழ்க்கையில முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருப்பார். காதல் மற்றும் சமூக உணர்வு இரண்டையும் இந்த கேரக்டர் காட்டும். வில்லனாக பாபி தேவ்ல நடித்துள்ளாரு. இவருடைய கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மற்றும் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர். ஹீரோவுக்கு நேராக எதிரான ஐடியாலஜி கொண்டவர். இவருக்கும் விஜய்க்கும் இடையே நடைபெறும் கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படத்தின் முக்கிய கான்ஃப்ளிக்ட். சப்போர்ட்டிங் கேஸ்டில் பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன் போன்ற முக்கிய நடிகர்கள் உள்ளனர். இவர்களின் கதாபாத்திரங்களும் கதையை முன்னேற்ற முக்கிய பங்காற்றும். இப்போது கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. இதுல 2 ஐடியாலஜிஸ் மோதுகின்றன. ஒரு பக்கம் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் ஹீரோ, மற்றொரு பக்கம் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை விரும்பும் வில்லன். கதை ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் மூலம் தொடங்குகிறது. அந்த சம்பவம் ஹீரோவின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிறது. அது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குழந்தையை பற்றியதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஹீரோ மீண்டும் எழுந்து சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு. அதில் அரசியல், கார்ரூப்ஷன், பவர் ஸ்ட்ரகிள் போன்ற பல எலிமெண்ட்ஸ் கலந்திருக்கும். இந்த படம் ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி அல்லன்னு சில ரிப்போர்ட் சொல்லினார். இது தெலுங்கு படம் பாகவந்த் கேசாரியின் இன்ஸ்பிரேஷன் அல்லது ரீமேக்காக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் டைரக்டர் இதை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியுள்ளார். இந்த படத்தின் மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்டோரி மட்டும் இல்லை, அதில் வரும் மெசேஜ் தான். மக்கள், அரசியல் மற்றும் அதிகாரம் பற்றிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இதில் இருக்கும். இப்பொழுது நடிகர்கள் பற்றிய பின்னணியை பார்க்கலாம். விஜய் தமிழ் சினிமா வழி மிகப்பெரிய ஸ்டார். அவர் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவருடைய ரசிகர்கள் மிகவும் அதிகம். சமீபத்தில் அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கியுள்ளார். அதனால் இந்த படம் அவரது பாலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு முக்கியப்படியாக பார்க்கப்படுகிறது. டைரக்டர் வினோத் ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்களில் அன்னெசசரி கிளாமர் அல்லது ஓவர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அவர் எப்போதும் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அனிருத் ரவிச்சந்தர் தமிழ் சினிமாவோட லீடிங் மியூசிக் டைரக்டர். அவர் கம்போஸ் பண்ணுற சாங்ஸ் மற்றும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பவும் ட்ரெண்டிங் ஆகும். பாபி டியோல் பாலிவுட்டில் ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இமேஜ் உருவாக்கியுள்ளார். இந்த படத்தில் அவருடைய ப்ரெசன்ஸ் பேன் இண்டியா லெவல் ரீச் கொடுக்கும். இப்பொழுது இந்த படம் பற்றிய சர்ச்சைகள் மற்றும் செய்திகள் பற்றி பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்பே சில பைரசி பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் இல்லீகல் டெலிகாஸ்ட் நடந்ததாகவும் தகவல்கள் வந்துள்ளன. மேலும் பொலிட்டிக்கல் காரணங்களால் சென்சர் அப்ரூவல் தாமதமானது. இந்த படம் எலெக்ஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் என்று சிலர் குற்றம் சாட்டினர். இந்த காரணங்களால் படம் ரிலீஸ் டிலே ஆனது. ஆனால் இந்த கான்ட்ரவர்சிஸ் படம் மீது இன்னும் அதிக அட்டென்ஷன் உருவாக்கியுள்ளது. இப்போ இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். முதலில் இது விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். 2வது இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி, ரியல் லைஃப் பாலிடிக்ஸுக்கு தொடர்புடையதாக இருக்கும். 3வது இதில் மேஸ் எலிமெண்ட்ஸ் மற்றும் ஸ்ட்ராங் மெசேஜ் இரண்டும் இருக்கும். இதனால் இந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் மட்டும் இல்லை, ஒரு இம்பேக்ட்ஃபுல் படமாக இருக்கும். இப்போது உங்கள் கருத்து என்ன? இந்த படம் பெரிய ஹிட் ஆகுமா அல்லது இல்லை? கீழே கமெண்டில். எல்லாம் ஒரு நாள் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வருவதே இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு தமிழ் திரைப்படம் குறித்து பேசப்போகிறேன். ஜனநாயகன். படம்தான் சொல்லும் கதை எளிதில் மறக்காத விதமாக இருக்கிறது. ஒரு மனிதரின் உணர்வுகள், வாழ்க்கை போராட்டங்கள், சமூகவியல் உணர்வுகள் ஒரே நேரத்தில் தழுவி விளங்கும் கதை இது. இந்த படம் நம்மை எங்கேயோ நெருக்கமாக தொடும்.
ஒரு சாதாரண மனிதன் தன் நம்பிக்கையை, குடும்பத்தையும் சமூகத்தையும் எப்படி சமாளிக்கிறான் என்பதே இதில் பிரதானம். கதையின் நட்சத்திரம் தனது ஈரம் கூடிய நடிப்பால் அந்த மனிதனின் உள்ளுப்புள்வாய்ந்த கதையை நம்முடல் கொண்டு வருகிறார். படத்தின் நடையில் ஒரு விசித்திரமான மாயம் உண்டு. அழுத்தமான நேரங்களில் நகைச்சுவை வெளிப்பட்டுவிடும். அங்கே நமக்கு சிரிப்பும் சிந்திப்பும் இணைந்திடும். கதை நம்மை பறந்து போக வைக்காது, சுவாசம் எடுக்காமல் கவனமாக கண்டு கேட்க வைக்கிறது. ஜனநாயகன் என்ற பெயரின் பொருள் போலவே படம் நம்மை ஒருங்கிணைக்கும் ரீதியில் செயல்படுகிறது. வீட்டு செல்வனின் போராட்டங்கள், சமூக மாற்றங்களுக்குள்ளிடையே நின்று நடக்கும் எதிர்ப்பு புயல்கள், அவையெல்லாம் நம் மனதை பாதிக்கின்றன. நான் ஒருபோதும் இந்த படத்தை கண்டு பொறாமையோ ஏமாத்தலோ இல்லை. அதே சமயம் மனம் நிறைந்ததை அனுபவித்தேன். நம்மை சுற்றி நடந்தும் மறைந்தும் கொண்டிருக்கின்ற மனித கதை இது. ஆகையால் உங்களுக்கு தமிழில் மனம் தாக்கும் சிறந்த திரைப்படம் தேவை என்றால் ஜனநாயகன் ஒரு நல்ல தேர்வு என்று சொல்லலாம். தொடர்ந்து நம்முள் உள்ள மனிதத்தன்மையை ஆராய்ந்து அன்பை வலியுறுத்தும் வகையில் இந்த படம் உங்கள் உள்ளத்தை உள்வாங்கும் என நம்புகிறேன். ஒரு நாள் நேரம் எடுத்துக்கொண்டு இந்த கதையை ரசிப்பீர்கள் என்றே விருப்பம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய படம் ஜனநாயகன். இந்த படம் சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. மேலும் முக்கியமாக இது நடிகர் விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால இந்த படம் ரசிகர்களுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இந்த படத்தின் கதை என்ன, இதில் வரும் முக்கிய கதாபாத்திரங்கள் யார், நடிகர்கள் பற்றிய பின்னணி மற்றும் இந்த படம் பற்றிய சமீபத்திய செய்திகள் மற்றும் சர்ச்சைகள். முதலில் படம் பற்றிய அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை இயக்கியவர் எச். வினோத். இவர் முன்னதாக தீயரன், வலிமாய், துணிவு போன்ற படங்களை இயக்கியவர். அவருடைய படங்கள் ரியலிஸ்டிக் அப்ரோச் மற்றும் ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளேக்காக பிரபலமானவை. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்தர். இவருடைய இசை என்னாலே அது யூத்க்கு மிகவும் பிடிக்கும். மேலும் இந்த படத்திலும் பெரிய ஹிட் சாங்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தை தயாரித்தது கேவி என் புரொடக்ஷன்ஸ். இந்த படம் ஆரம்பத்தில் பொங்கல் 2026க்கு ரிலீஸாக திட்டமிடப்பட்டது. ஆனால் சில பொலிட்டிக்கல் மற்றும் சென்சார் தொடர்பான பிரச்சனைகளால் ரிலீஸ் தள்ளிப்போனது. இப்போது மே 2026இல் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இப்போது கதாபாத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் விஜய் வெற்றி கண்டான் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மடிமோ மக்கள் பக்கம் நிற்கும் லீடர். இவர் ஒரு சாதாரண மனிதராக ஆரம்பித்து பின்னர் சமூகத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை எதிர்த்து போராடும் ஒருவராக மாறுகிறார். இந்த கேரக்டருக்கு போலீஸ் அல்லது செக்யூரிட்டி பேக்ரவுண்ட் இருக்கலாம் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹீரோயினாக பூஜா ஹெக்டே கைல் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறாரு. இவர் ஒரு எமோஷனல் சப்போர்ட் ரோல். ஹீரோவின் வாழ்க்கையில முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருப்பார். காதல் மற்றும் சமூக உணர்வு இரண்டையும் இந்த கேரக்டர் காட்டும். வில்லனாக பாபி தேவ்ல நடித்துள்ளாரு. இவருடைய கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மற்றும் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர். ஹீரோவுக்கு நேராக எதிரான ஐடியாலஜி கொண்டவர். இவருக்கும் விஜய்க்கும் இடையே நடைபெறும் கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படத்தின் முக்கிய கான்ஃப்ளிக்ட். சப்போர்ட்டிங் கேஸ்டில் பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன் போன்ற முக்கிய நடிகர்கள் உள்ளனர். இவர்களின் கதாபாத்திரங்களும் கதையை முன்னேற்ற முக்கிய பங்காற்றும். இப்போது கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. இதுல 2 ஐடியாலஜிஸ் மோதுகின்றன. ஒரு பக்கம் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் ஹீரோ, மற்றொரு பக்கம் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை விரும்பும் வில்லன். கதை ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் மூலம் தொடங்குகிறது. அந்த சம்பவம் ஹீரோவின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிறது. அது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குழந்தையை பற்றியதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஹீரோ மீண்டும் எழுந்து சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு. அதுல அரசியல், கார்ரப்ஷன், பவர் ஸ்ட்ரகிள் போன்ற பல எலிமெண்ட்ஸ் கலந்திருக்கும். இந்த படம் ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி அல்லன்னு சில ரிப்போர்ட் சொல்லினார். இது தெலுங்கு படம் பாகவந்த் கேசாரியின் இன்ஸ்பிரேஷன் அல்லது ரீமேக்காக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் டைரக்டர் இதை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியுள்ளாரு. இந்த படத்தின் மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்டோரி மட்டும் இல்லை, அதில் வரும் மெசேஜ் தான். மக்கள், அரசியல் மற்றும் அதிகாரம் பற்றிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இதில் இருக்கும். இப்பொழுது நடிகர்கள் பற்றிய பின்னணியை பார்க்கலாம். விஜய் தமிழ் சினிமா வழி மிகப்பெரிய ஸ்டார். அவர் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவருடைய ரசிகர்கள் மிகவும் அதிகம். சமீபத்தில் அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கியுள்ளார்.
அதனால இந்த படம் அவரது பாலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு முக்கியப்படியாக பார்க்கப்படுகிறது. டைரக்டர் வினோத் ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்களில் அன்னெசரி கிளாமர் அல்லது ஓவர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அவர் எப்போதும் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அனிருத் ரவிச்சந்தர் தமிழ் சினிமாவோட லீடிங் மியூசிக் டைரக்டர். அவர் கம்போஸ் பண்ணுற சாங்ஸ் மற்றவன பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பவும் ட்ரெண்டிங் ஆகும். பாபி டியோல் பாலிவுட்டில் ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இமேஜ் உருவாக்கியுள்ளார். இந்த படத்தில் அவரோட ப்ரெசன்ஸ் பேன் இண்டியா லெவல் ரீச் கொடுக்கும். இப்பொழுது இந்த படம் பற்றிய சர்ச்சைகள் மற்றும் செய்திகள் பற்றி பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்பே சில பைரசி பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் இல்லீகல் டெலிகாஸ்ட் நடந்ததாகவும் தகவல்கள் வந்துள்ளன. மேலும் பொலிட்டிக்கல் காரணங்களால் சென்சர் அப்ரூவல் தாமதமானது. இந்த படம் எலெக்ஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் என்று சிலர் குற்றம் சாட்டினர். இந்த காரணங்களால் படம் ரிலீஸ் டிலே ஆனது. ஆனால் இந்த கான்ட்ரவர்சிஸ் படம் மீது இன்னும் அதிக அட்டென்ஷன் உருவாக்கியுள்ளது. இப்போது இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். முதலில் இது விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். ரெண்டாவது இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி, ரியல் லைஃப் பாலிடிக்ஸுக்கு தொடர்புடையதாக இருக்கும். மூன்றாவது, இதில் மேஸ் எலிமெண்ட்ஸ் மற்றும் ஸ்ட்ராங் மெசேஜ் இரண்டும் இருக்கும். இதனால் இந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் மட்டும் இல்லை, ஒரு இம்பேக்ட்ஃபுல் படமாக இருக்கும். இப்போது உங்கள் கருத்து என்ன? இந்த படம் பெரிய ஹிட் ஆகுமா அல்லது இல்லை? கீழே கமெண்டில். எல்லாம் ஒரு நாள் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வருவதே இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு தமிழ் திரைப்படம் குறித்து பேசப்போகிறேன், ஜனநாயகன். படம்தான் சொல்லும் கதை எளிதில் மறக்காத விதமாக இருக்கிறது. ஒரு மனிதரின் உணர்வுகள், வாழ்க்கை போராட்டங்கள், சமூகவியல் உணர்வுகள் ஒரே நேரத்தில் தழுவி விளங்கும் கதை இது. இந்த படம் நம்மை எங்கேயோ நெருக்கமாக தொடும். ஒரு சாதாரண மனிதன் தன் நம்பிக்கையை, குடும்பத்தையும் சமூகத்தையும் எப்படி சமாளிக்கிறான் என்பதே இதில் பிரதானம். கதையின் நட்சத்திரம் தனது ஈரம் கூடிய நடிப்பால் அந்த மனிதனின் உள்ளுப்புள்வாய்ந்த கதையை நம்முடல் கொண்டு வருகிறார். படத்தின் நடையில் ஒரு விசித்திரமான மாயம் உண்டு. அழுத்தமான நேரங்களில் நகைச்சுவை வெளிப்பட்டுவிடும். அங்கே நமக்கு சிரிப்பும் சிந்திப்பும் இணைந்திடும். கதை நம்மை பறந்து போக வைக்காது, சுவாசம் எடுக்காமல் கவனமாக கண்டு கேட்க வைக்கிறது. ஜனநாயகன் என்ற பெயரின் பொருள் போலவே படம் நம்மை ஒருங்கிணைக்கும் ரீதியில் செயல்படுகிறது. வீட்டு செல்வனின் போராட்டங்கள், சமூக மாற்றங்களுக்குள்ளிடையே நின்று நடக்கும் எதிர்ப்பு புயல்கள், அவையெல்லாம் நம் மனதை பாதிக்கின்றன. நான் ஒருபோதும் இந்த படத்தை கண்டு பொறாமையோ ஏமாத்தலோ இல்லை. அதே சமயம் மனம் நிறைந்ததை அனுபவித்தேன். நம்மை சுற்றி நடந்தும் மறைந்தும் கொண்டிருக்கின்ற மனித கதை இது. ஆகையால் உங்களுக்கு தமிழில் மனம் தாக்கும் சிறந்த திரைப்படம் தேவை என்றால் ஜனநாயகன் ஒரு நல்ல தேர்வு என்று சொல்லலாம். தொடர்ந்து நம்முள் உள்ள மனிதத்தன்மையை ஆராய்ந்து அன்பை வலியுறுத்தும் வகையில் இந்த படம் உங்கள் உள்ளத்தை உள்வாங்கும் என நம்புகிறேன். ஒரு நாள் நேரம் எடுத்துக்கொண்டு இந்த கதையை ரசிப்பீர்கள் என்றே விருப்பம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய படம் ஜனநாயகன். இந்த படம் சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. மேலும் முக்கியமாக இது நடிகர் விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால இந்த படம் ரசிகர்களுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இந்த படத்தின் கதை என்ன, இதில் வரும் முக்கிய கதாபாத்திரங்கள் யார், நடிகர்கள் பற்றிய பின்னணி மற்றும் இந்த படம் பற்றிய சமீபத்திய செய்திகள் மற்றும் சர்ச்சைகள். முதலில் படம் பற்றிய அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை இயக்கியவர் வினோத். இவர் முன்னதாக தீயரன், வலிமாய், துணிவு போன்ற படங்களை இயக்கியவர். அவருடைய படங்கள் ரியலிஸ்டிக் அப்ரோச் மற்றும் ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளேக்காக பிரபலமானவை. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்தர். இவருடைய இசை என்னாலே அது யூத்க்கு மிகவும் பிடிக்கும். மேலும் இந்த படத்திலும் பெரிய ஹிட் சாங்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தை தயாரித்தது கேவி என்னும் புரொடக்ஷன்ஸ். இந்த படம் ஆரம்பத்தில் பொங்கல் 2026க்கு ரிலீஸாக திட்டமிடப்பட்டது. ஆனால் சில பொலிட்டிக்கல் மற்றும் சென்சார் தொடர்பான பிரச்சனைகளால் ரிலீஸ் தள்ளிப்போனது. இப்போது மே 2026இல் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இப்போது கதாபாத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் விஜய் வெற்றி கண்டான் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மக்கள் பக்கம் நிற்கும் லீடர். இவர் ஒரு சாதாரண மனிதராக ஆரம்பித்து பின்னர் சமூகத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை எதிர்த்து போராடும் ஒருவராக மாறுகிறார். இந்த கேரக்டருக்கு போலீஸ் அல்லது செக்யூரிட்டி பேக்ரவுண்ட் இருக்கலாம் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அதனால் ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹீரோயினாக பூஜா ஹெக்டே கைல் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறாரு. இவர் ஒரு எமோஷனல் சப்போர்ட் ரோல். ஹீரோவின் வாழ்க்கையில முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருப்பார். காதல் மற்றும் சமூக உணர்வு இரண்டையும் இந்த கேரக்டர் காட்டும். வில்லனாக பாபி தேவ்ல நடித்துள்ளாரு. இவருடைய கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மற்றும் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர். ஹீரோவுக்கு நேராக எதிரான ஐடியாலஜி கொண்டவர். இவருக்கும் விஜய்க்கும் இடையே நடைபெறும் கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படத்தின் முக்கிய கான்ஃப்ளிக்ட். சப்போர்ட்டிங் கேஸ்டில் பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன் போன்ற முக்கிய நடிகர்கள் உள்ளனர். இவர்களின் கதாபாத்திரங்களும் கதையை முன்னேற்ற முக்கிய பங்காற்றும். இப்போது கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. இதுல 2 ஐடியாலஜிஸ் மோதுகின்றன. ஒரு பக்கம் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் ஹீரோ, மற்றொரு பக்கம் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை விரும்பும் வில்லன். கதை ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் மூலம் தொடங்குகிறது. அந்த சம்பவம் ஹீரோவின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிறது. அது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குழந்தையை பற்றியதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஹீரோ மீண்டும் எழுந்து சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு. அதுல அரசியல், கார்ரூப்ஷன், பவர் ஸ்ட்ரகிள் போன்ற பல எலிமெண்ட்ஸ் கலந்திருக்கும். இந்த படம் ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி அல்லன்னு சில ரிப்போர்ட் சொல்லினார். இது தெலுங்கு படம் பாகவந்த் கேசாரியின் இன்ஸ்பிரேஷன் அல்லது ரீமேக்காக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் டைரக்டர் இதை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியுள்ளார். இந்த படத்தின் மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்டோரி மட்டும் இல்லை, அதில் வரும் மெசேஜ் தான். மக்கள், அரசியல் மற்றும் அதிகாரம் பற்றிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இதில் இருக்கும். இப்பொழுது நடிகர்கள் பற்றிய பின்னணியை பார்க்கலாம். விஜய் தமிழ் சினிமா வழி மிகப்பெரிய ஸ்டார். அவர் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவருடைய ரசிகர்கள் மிகவும் அதிகம். சமீபத்தில் அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கியுள்ளார். அதனால் இந்த படம் அவரது பாலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு முக்கியப்படியாக பார்க்கப்படுகிறது. டைரக்டர் வினோத் ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்களில் அன்னெசரி கிளாமர் அல்லது ஓவர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அவர் எப்போதும் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அனிருத் ரவிச்சந்தர் தமிழ் சினிமாவோட லீடிங் மியூசிக் டைரக்டர். அவர் கம்போஸ் பண்ணுற சாங்ஸ் மற்றவன பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பவும் ட்ரெண்டிங் ஆகும். பாபி டியோல் பாலிவுட்டில் ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இமேஜ் உருவாக்கியுள்ளார். இந்த படத்தில் அவரோட ப்ரெசன்ஸ் பேன் இண்டியா லெவல் ரீச் கொடுக்கும். இப்பொழுது இந்த படம் பற்றிய சர்ச்சைகள் மற்றும் செய்திகள் பற்றி பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்பே சில பைரசி பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் இல்லீகல் டெலிகாஸ்ட் நடந்ததாகவும் தகவல்கள் வந்துள்ளன. மேலும் பொலிட்டிக்கல் காரணங்களால் சென்சர் அப்ரூவல் தாமதமானது. இந்த படம் எலெக்ஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் என்று சிலர் குற்றம் சாட்டினர். இந்த காரணங்களால் படம் ரிலீஸ் டிலே ஆனது. ஆனால் இந்த கான்ட்ரவர்சிஸ் படம் மீது இன்னும் அதிக அட்டென்ஷன் உருவாக்கியுள்ளது. இப்போ இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். முதலில் இது விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். 2வது இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி, ரியல் லைஃப் பாலிடிக்ஸுக்கு தொடர்புடையதாக இருக்கும். 3வது இதில் மேஸ் எலிமெண்ட்ஸ் மற்றும் ஸ்ட்ராங் மெசேஜ் இரண்டும் இருக்கும். இதனால் இந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் மட்டும் இல்லை, ஒரு இம்பேக்ட்ஃபுல் படமாக இருக்கும். இப்போது உங்கள் கருத்து என்ன? இந்த படம் பெரிய ஹிட் ஆகுமா அல்லது இல்லை? கீழே கமெண்டில். எல்லாம் ஒரு நாள் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வருவதே இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு தமிழ் திரைப்படம் குறித்து பேசப்போகிறேன். ஜனநாயகன். படம்தான் சொல்லும் கதை எளிதில் மறக்காத விதமாக இருக்கிறது. ஒரு மனிதரின் உணர்வுகள், வாழ்க்கை போராட்டங்கள், சமூகவியல் உணர்வுகள் ஒரே நேரத்தில் தழுவி விளங்கும் கதை இது. இந்த படம் நம்மை எங்கேயோ நெருக்கமாக தொடும். ஒரு சாதாரண மனிதன் தன் நம்பிக்கையை, குடும்பத்தையும் சமூகத்தையும் எப்படி சமாளிக்கிறான் என்பதே இதில் பிரதானம். கதையின் நட்சத்திரம் தனது ஈரம் கூடிய நடிப்பால் அந்த மனிதனின் உள்ளு புல்வாய்ந்த கதையை நம்முடல் கொண்டு வருகிறார். படத்தின் நடையில் ஒரு விசித்திரமான மாயம் உண்டு. அழுத்தமான நேரங்களில் நகைச்சுவை வெளிப்பட்டுவிடும். அங்கே நமக்கு சிரிப்பும் சிந்திப்பும் இணைந்திடும். கதை நம்மை பறந்து போக வைக்காது, சுவாசம் எடுக்காமல் கவனமாக கண்டு கேட்க வைக்கிறது. ஜனநாயகன் என்ற பெயரின் பொருள் போலவே படம் நம்மை ஒருங்கிணைக்கும் ரீதியில் செயல்படுகிறது. வீட்டு செல்வனின் போராட்டங்கள், சமூக மாற்றங்களுக்குள்ளிடையே நின்று நடக்கும் எதிர்ப்பு புயல்கள், அவையெல்லாம் நம் மனதை பாதிக்கின்றன. நான் ஒருபோதும் இந்த படத்தை கண்டு பொறாமையோ ஏமாத்தலோ இல்லை. அதே சமயம் மனம் நிறைந்ததை அனுபவித்தேன். நம்மை சுற்றி நடந்தும் மறைந்தும் கொண்டிருக்கின்ற மனித கதை இது. ஆகையால்
உங்களுக்கு தமிழில் மனம் தாக்கும் சிறந்த திரைப்படம் தேவை என்றால் ஜனநாயகன் ஒரு நல்ல தேர்வு என்று சொல்லலாம். தொடர்ந்து நம்முள் உள்ள மனிதத்தன்மையை ஆராய்ந்து அன்பை வலியுறுத்தும் வகையில் இந்த படம் உங்கள் உள்ளத்தை உள்வாங்கும் என நம்புகிறேன். ஒரு நாள் நேரம் எடுத்துக்கொண்டு இந்த கதையை ரசிப்பீர்கள் என்றே விருப்பம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய படம் ஜனநாயகன். இந்த படம் சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. மேலும் முக்கியமாக இது நடிகர் விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால இந்த படம் ரசிகர்களுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இந்த படத்தின் கதை என்ன, இதில் வரும் முக்கிய கதாபாத்திரங்கள் யார், நடிகர்கள் பற்றிய பின்னணி மற்றும் இந்த படம் பற்றிய சமீபத்திய செய்திகள் மற்றும் சர்ச்சைகள். முதலில் படம் பற்றிய அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை இயக்கியவர் வினோத். இவர் முன்னதாக தீயரன், வலிமாய், துணிவு போன்ற படங்களை இயக்கியவர். அவருடைய படங்கள் ரியலிஸ்டிக் அப்ரோச் மற்றும் ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளேக்காக பிரபலமானவை. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்தர். இவருடைய இசை என்னாலே அது யூத்க்கு மிகவும் பிடிக்கும். மேலும் இந்த படத்திலும் பெரிய ஹிட் சாங்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தை தயாரித்தது கேவி என் புரொடக்ஷன்ஸ். இந்த படம் ஆரம்பத்தில் பொங்கல் 2026க்கு ரிலீஸாக திட்டமிடப்பட்டது. ஆனால் சில பொலிட்டிக்கல் மற்றும் சென்சார் தொடர்பான பிரச்சனைகளால் ரிலீஸ் தள்ளிப்போனது. இப்போது மே 2026இல் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இப்போது கதாபாத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் விஜய் வெற்றி கண்டான் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மக்கள் பக்கம் நிற்கும் லீடர். இவர் ஒரு சாதாரண மனிதராக ஆரம்பித்து பின்னர் சமூகத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை எதிர்த்து போராடும் ஒருவராக மாறுகிறார். இந்த கேரக்டருக்கு போலீஸ் அல்லது செக்யூரிட்டி பேக்ரவுண்ட் இருக்கலாம் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹீரோயினாக பூஜா ஹெக்டே கைல் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறாரு. இவர் ஒரு எமோஷனல் சப்போர்ட் ரோல். ஹீரோவின் வாழ்க்கையில முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருப்பார். காதல் மற்றும் சமூக உணர்வு இரண்டையும் இந்த கேரக்டர் காட்டும். வில்லனாக பாபி தேவ்ல நடித்துள்ளாரு. இவருடைய கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மற்றும் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர். ஹீரோவுக்கு நேராக எதிரான ஐடியாலஜி கொண்டவர். இவருக்கும் விஜய்க்கும் இடையே நடைபெறும் கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படத்தின் முக்கிய கான்ஃப்ளிக்ட். சப்போர்ட்டிங் கேஸ்டில் பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன் போன்ற முக்கிய நடிகர்கள் உள்ளனர். இவர்களின் கதாபாத்திரங்களும் கதையை முன்னேற்ற முக்கிய பங்காற்றும். இப்போது கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. இதுல 2 ஐடியாலஜிஸ் மோதுகின்றன. ஒரு பக்கம் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் ஹீரோ, மற்றொரு பக்கம் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை விரும்பும் வில்லன். கதை ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் மூலம் தொடங்குகிறது. அந்த சம்பவம் ஹீரோவின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிறது. அது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குழந்தையை பற்றியதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஹீரோ மீண்டும் எழுந்து சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு. அதுல அரசியல், கார்ரப்ஷன், பவர் ஸ்ட்ரகிள் போன்ற பல எலிமெண்ட்ஸ் கலந்திருக்கும். இந்த படம் ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி அல்லன்னு சில ரிப்போர்ட் சொல்லினார். இது தெலுங்கு படம் பாகவந்த் கேசாரியின் இன்ஸ்பிரேஷன் அல்லது ரீமேக்காக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் டைரக்டர் இதை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியுள்ளார். இந்த படத்தின் மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்டோரி மட்டும் இல்லை, அதில் வரும் மெசேஜ் தான். மக்கள், அரசியல் மற்றும் அதிகாரம் பற்றிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இதில் இருக்கும். இப்பொழுது நடிகர்கள் பற்றிய பின்னணியை பார்க்கலாம். விஜய் தமிழ் சினிமா வழி மிகப்பெரிய ஸ்டார். அவர் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவருடைய ரசிகர்கள் மிகவும் அதிகம். சமீபத்தில் அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கியுள்ளார். அதனால் இந்த படம் அவரது பாலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு முக்கியப்படியாக பார்க்கப்படுகிறது. டைரக்டர் வினோத் ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்களில் அன்னெசரி கிளாமர் அல்லது ஓவர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அவர் எப்போதும் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அனிருத் ரவிச்சந்தர் தமிழ் சினிமாவோட லீடிங் மியூசிக் டைரக்டர். அவர் கம்போஸ் பண்ணுற சாங்ஸ் மற்றவன பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பவும் ட்ரெண்டிங் ஆகும். பாபி டியோல் பாலிவுட்டில் ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இமேஜ் உருவாக்கியுள்ளார். இந்த படத்தில் அவரோட ப்ரெசன்ஸ் பேன் இண்டியா லெவல் ரீச் கொடுக்கும். இப்பொழுது இந்த படம் பற்றிய சர்ச்சைகள் மற்றும் செய்திகள் பற்றி பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்பே சில பைரசி பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் இல்லீகல் டெலிகாஸ்ட் நடந்ததாகவும் தகவல்கள் வந்துள்ளன.
மேலும் பொலிட்டிக்கல் காரணங்களால் சென்சர் அப்ரூவல் தாமதமானது. இந்த படம் எலெக்ஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் என்று சிலர் குற்றம் சாட்டினர். இந்த காரணங்களால் படம் ரிலீஸ் டிலே ஆனது. ஆனால் இந்த கான்ட்ரவர்சிஸ் படம் மீது இன்னும் அதிக அட்டென்ஷன் உருவாக்கியுள்ளது. இப்போ இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். முதலில் இது விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். ரெண்டாவது இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி, ரியல் லைஃப் பாலிடிக்ஸுக்கு தொடர்புடையதாக இருக்கும். மூன்றாவது, இதுல மேஸ் எலிமெண்ட்ஸ் மற்றும் ஸ்ட்ராங் மெசேஜ் இரண்டும் இருக்கும். இதனால் இந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் மட்டும் இல்லை, ஒரு இம்பேக்ட்ஃபுல் படமாக இருக்கும். இப்போது உங்க கருத்து என்ன? இந்த படம் பெரிய ஹிட் ஆகுமா அல்லது இல்லை? கீழே கமெண்டில். எல்லாம் ஒரு நாள் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வருவதே இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு தமிழ் திரைப்படம் குறித்து பேசப் போகிறேன். ஜனநாயகன். படம்தான் சொல்லும் கதை எளிதில் மறக்காத விதமாக இருக்கிறது. ஒரு மனிதரின் உணர்வுகள், வாழ்க்கை போராட்டங்கள், சமூகவியல் உணர்வுகள் ஒரே நேரத்தில் தழுவி விளங்கும் கதை இது. இந்த படம் நம்மை எங்கேயோ நெருக்கமாக தொடும். ஒரு சாதாரண மனிதன் தன் நம்பிக்கையை, குடும்பத்தையும் சமூகத்தையும் எப்படி சமாளிக்கிறான் என்பதே இதில் பிரதானம். கதையின் நட்சத்திரம் தனது ஈரம் கூடிய நடிப்பால் அந்த மனிதனின் உள்ளு புல்வாய்ந்த கதையை நம்முடல் கொண்டு வருகிறார். படத்தின் நடையில் ஒரு விசித்திரமான மாயம் உண்டு. அழுத்தமான நேரங்களில் நகைச்சுவை வெளிப்பட்டுவிடும். அங்கே நமக்கு சிரிப்பும் சிந்திப்பும் இணைந்திடும். கதை நம்மை பறந்து போக வைக்காது, சுவாசம் எடுக்காமல் கவனமாக கண்டு கேட்க வைக்கிறது. ஜனநாயகன் என்ற பெயரின் பொருள் போலவே படம் நம்மை ஒருங்கிணைக்கும் ரீதியில் செயல்படுகிறது. வீட்டு செல்வனின் போராட்டங்கள், சமூக மாற்றங்களுக்குள்ளிடையே நின்று நடக்கும் எதிர்ப்பு புயல்கள், அவையெல்லாம் நம் மனதை பாதிக்கின்றன. நான் ஒருபோதும் இந்த படத்தை கண்டு பொறாமையோ ஏமாத்தலோ இல்லை. அதே சமயம் மனம் நிறைந்ததை அனுபவித்தேன். நம்மை சுற்றி நடந்தும் மறைந்தும் கொண்டிருக்கின்ற மனித கதை இது. ஆகையால் உங்களுக்கு தமிழில் மனம் தாக்கும் சிறந்த திரைப்படம் தேவை என்றால் ஜனநாயகன் ஒரு நல்ல தேர்வு என்று சொல்லலாம். தொடர்ந்து நம்முள் உள்ள மனிதத்தன்மையை ஆராய்ந்து அன்பை வலியுறுத்தும் வகையில் இந்த படம் உங்கள் உள்ளத்தை உள்வாங்கும் என நம்புகிறேன். ஒரு நாள் நேரம் எடுத்துக்கொண்டு இந்த கதையை ரசிப்பீர்கள் என்றே விருப்பம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய படம் ஜனநாயகன். இந்த படம் சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. மேலும் முக்கியமாக இது நடிகர் விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால இந்த படம் ரசிகர்களுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இந்த படத்தின் கதை என்ன, இதில் வரும் முக்கிய கதாபாத்திரங்கள் யார், நடிகர்கள் பற்றிய பின்னணி மற்றும் இந்த படம் பற்றிய சமீபத்திய செய்திகள் மற்றும் சர்ச்சைகள். முதலில் படம் பற்றிய அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை இயக்கியவர் எச். வினோத். இவர் முன்னதாக தீயரன், வலிமாய், துணிவு போன்ற படங்களை இயக்கியவர். அவருடைய படங்கள் ரியலிஸ்டிக் அப்ரோச் மற்றும் ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளேக்காக பிரபலமானவை. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்தர். இவருடைய இசை என்னாலே அது யூத்க்கு மிகவும் பிடிக்கும். மேலும் இந்த படத்திலும் பெரிய ஹிட் சாங்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தை தயாரித்தது கேவி என் புரொடக்ஷன்ஸ். இந்த படம் ஆரம்பத்தில் பொங்கல் 2026க்கு ரிலீஸாக திட்டமிடப்பட்டது. ஆனால் சில பொலிட்டிக்கல் மற்றும் சென்சார் தொடர்பான பிரச்சனைகளால் ரிலீஸ் தள்ளிப்போனது. இப்போது மே 2026இல் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இப்போது கதாபாத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் விஜய் வெற்றி கண்டான் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மக்கள் பக்கம் நிற்கும் லீடர். இவர் ஒரு சாதாரண மனிதராக ஆரம்பித்து பின்னர் சமூகத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை எதிர்த்து போராடும் ஒருவராக மாறுகிறார். இந்த கேரக்டருக்கு போலீஸ் அல்லது செக்யூரிட்டி பேக்ரவுண்ட் இருக்கலாம் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹீரோயினாக பூஜா ஹெக்டே கைல் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறாரு. இவர் ஒரு எமோஷனல் சப்போர்ட் ரோல். ஹீரோவின் வாழ்க்கையில முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருப்பார். காதல் மற்றும் சமூக உணர்வு இரண்டையும் இந்த கேரக்டர் காட்டும். வில்லனாக பாபி தேவ்ல நடித்துள்ளாரு. இவருடைய கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மற்றும் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர். ஹீரோவுக்கு நேராக எதிரான ஐடியாலஜி கொண்டவர். இவருக்கும் விஜய்க்கும் இடையே நடைபெறும் கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படத்தின் முக்கிய கான்ஃப்ளிக்ட். சப்போர்ட்டிங் கேஸ்டில் பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன் போன்ற முக்கிய நடிகர்கள் உள்ளனர். இவர்களின் கதாபாத்திரங்களும் கதையை முன்னேற்ற முக்கிய பங்காற்றும். இப்போது கதையை பற்றி பார்க்கலாம்.
இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. இதுல 2 ஐடியாலஜிஸ் மோதுகின்றன. ஒரு பக்கம் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் ஹீரோ, மற்றொரு பக்கம் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை விரும்பும் வில்லன். கதை ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் மூலம் தொடங்குகிறது. அந்த சம்பவம் ஹீரோவின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிறது. அது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குழந்தையை பற்றியதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஹீரோ மீண்டும் எழுந்து சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு. அதுல அரசியல், கார்ரூப்ஷன், பவர் ஸ்ட்ரகிள் போன்ற பல எலிமெண்ட்ஸ் கலந்திருக்கும். இந்த படம் ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி அல்லன்னு சில ரிப்போர்ட் சொல்லினார். இது தெலுங்கு படம் பாகவந்த் கேசாரியின் இன்ஸ்பிரேஷன் அல்லது ரீமேக்காக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் டைரக்டர் இதை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியுள்ளார். இந்த படத்தின் மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்டோரி மட்டும் இல்லை, அதில் வரும் மெசேஜ் தான். மக்கள், அரசியல் மற்றும் அதிகாரம் பற்றிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இதில் இருக்கும். இப்பொழுது நடிகர்கள் பற்றிய பின்னணியை பார்க்கலாம். விஜய் தமிழ் சினிமா வழி மிகப்பெரிய ஸ்டார். அவர் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவருடைய ரசிகர்கள் மிகவும் அதிகம். சமீபத்தில் அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கியுள்ளார். அதனால் இந்த படம் அவரது பாலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு முக்கியப்படியாக பார்க்கப்படுகிறது. டைரக்டர் வினோத் ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்களில் அன்னெசரி கிளாமர் அல்லது ஓவர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அவர் எப்போதும் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அனிருத் ரவிச்சந்தர் தமிழ் சினிமாவோட லீடிங் மியூசிக் டைரக்டர். அவர் கம்போஸ் பண்ணுற சாங்ஸ் மற்றவன பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பவும் ட்ரெண்டிங் ஆகும். பாபி டியோல் பாலிவுட்டில் ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இமேஜ் உருவாக்கியுள்ளார். இந்த படத்தில் அவருடைய ப்ரெசன்ஸ் பேன் இண்டியா லெவல் ரீச் கொடுக்கும். இப்பொழுது இந்த படம் பற்றிய சர்ச்சைகள் மற்றும் செய்திகள் பற்றி பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்பே சில பைரசி பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் இல்லீகல் டெலிகாஸ்ட் நடந்ததாகவும் தகவல்கள் வந்துள்ளன. மேலும் பொலிட்டிக்கல் காரணங்களால் சென்சர் அப்ரூவல் தாமதமானது. இந்த படம் எலெக்ஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் என்று சிலர் குற்றம் சாட்டினர். இந்த காரணங்களால் படம் ரிலீஸ் டிலே ஆனது. ஆனால் இந்த கான்ட்ரவர்சிஸ் படம் மீது இன்னும் அதிக அட்டென்ஷன் உருவாக்கியுள்ளது. இப்போது இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். முதலில் இது விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். ரெண்டாவது இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி, ரியல் லைஃப் பாலிடிக்ஸுக்கு தொடர்புடையதாக இருக்கும். மூன்றாவது, இதில் மேஸ் எலிமெண்ட்ஸ் மற்றும் ஸ்ட்ராங் மெசேஜ் இரண்டும் இருக்கும். இதனால் இந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் மட்டும் இல்லை, ஒரு இம்பேக்ட்ஃபுல் படமாக இருக்கும். இப்போது உங்கள் கருத்து என்ன? இந்த படம் பெரிய ஹிட் ஆகுமா அல்லது இல்லை? கீழே கமெண்டில். எல்லாம் ஒரு நாள் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் வருவதே இருக்கின்றது. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஒரு தமிழ் திரைப்படம் குறித்து பேசப்போகிறேன், ஜனநாயகன். படம்தான் சொல்லும் கதை எளிதில் மறக்காத விதமாக இருக்கிறது. ஒரு மனிதரின் உணர்வுகள், வாழ்க்கை போராட்டங்கள், சமூகவியல் உணர்வுகள் ஒரே நேரத்தில் தழுவி விளங்கும் கதை இது. இந்த படம் நம்மை எங்கேயோ நெருக்கமாக தொடும். ஒரு சாதாரண மனிதன் தன் நம்பிக்கையை, குடும்பத்தையும் சமூகத்தையும் எப்படி சமாளிக்கிறான் என்பதே இதில் பிரதானம். கதையின் நட்சத்திரம் தனது ஈரம் கூடிய நடிப்பால் அந்த மனிதனின் உள்ளுக்குள் வாய்ந்த கதையை நம்முடல் கொண்டு வருகிறார். படத்தின் நடையில் ஒரு விசித்திரமான மாயம் உண்டு. அழுத்தமான நேரங்களில் நகைச்சுவை வெளிப்பட்டுவிடும். அங்கே நமக்கு சிரிப்பும் சிந்திப்பும் இணைந்திடும். கதை நம்மை பறந்து போக வைக்காது, சுவாசம் எடுக்காமல் கவனமாக கண்டு கேட்க வைக்கிறது. ஜனநாயகன் என்ற பெயரின் பொருள் போலவே படம் நம்மை ஒருங்கிணைக்கும் ரீதியில் செயல்படுகிறது. வீட்டு செல்வனின் போராட்டங்கள், சமூக மாற்றங்களுக்குள்ளிடையே நின்று நடக்கும் எதிர்ப்பு புயல்கள், அவையெல்லாம் நம் மனதை பாதிக்கின்றன. நான் ஒருபோதும் இந்த படத்தை கண்டு பொறாமையோ ஏமாத்தலோ இல்லை. அதே சமயம் மனம் நிறைந்ததை அனுபவித்தேன். நம்மை சுற்றி நடந்தும் மறைந்தும் கொண்டிருக்கின்ற மனித கதை இது. ஆகையால் உங்களுக்கு தமிழில் மனம் தாக்கும் சிறந்த திரைப்படம் தேவை என்றால் ஜனநாயகன் ஒரு நல்ல தேர்வு என்று சொல்லலாம். தொடர்ந்து நம்முள் உள்ள மனிதத்தன்மையை ஆராய்ந்து அன்பை வலியுறுத்தும் வகையில் இந்த படம் உங்கள் உள்ளத்தை உள்வாங்கும் என நம்புகிறேன். ஒரு நாள் நேரம் எடுத்துக்கொண்டு இந்த கதையை ரசிப்பீர்கள் என்றே விருப்பம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிய படம் ஜனநாயகன். இந்த படம் சாதாரணமான ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. மேலும் முக்கியமாக இது நடிகர் விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால இந்த படம் ரசிகர்களுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இந்த படத்தின் கதை என்ன, இதில் வரும் முக்கிய கதாபாத்திரங்கள் யார், நடிகர்கள் பற்றிய பின்னணி
மற்றும் இந்த படம் பற்றிய சமீபத்திய செய்திகள் மற்றும் சர்ச்சைகள். முதலில் படம் பற்றிய அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை இயக்கியவர் வினோத். இவர் முன்னதாக தீயரன், வலிமாய், துணிவு போன்ற படங்களை இயக்கியவர். அவருடைய படங்கள் ரியலிஸ்டிக் அப்ரோச் மற்றும் ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிளேக்காக பிரபலமானவை. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்தர். இவருடைய இசை என்னாலே அது யூத்க்கு மிகவும் பிடிக்கும். மேலும் இந்த படத்திலும் பெரிய ஹிட் சாங்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தை தயாரித்தது கேவி என்னும் புரொடக்ஷன்ஸ். இந்த படம் ஆரம்பத்தில் பொங்கல் 2026க்கு ரிலீஸாக திட்டமிடப்பட்டது. ஆனால் சில பொலிட்டிக்கல் மற்றும் சென்சார் தொடர்பான பிரச்சனைகளால் ரிலீஸ் தள்ளிப்போனது. இப்போது மே 2026இல் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இப்போது கதாபாத்திரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் விஜய் வெற்றி கண்டான் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மக்கள் பக்கம் நிற்கும் லீடர். இவர் ஒரு சாதாரண மனிதராக ஆரம்பித்து பின்னர் சமூகத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளை எதிர்த்து போராடும் ஒருவராக மாறுகிறார். இந்த கேரக்டருக்கு போலீஸ் அல்லது செக்யூரிட்டி பேக்ரவுண்ட் இருக்கலாம் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹீரோயினாக பூஜா ஹெக்டே கைல் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறாரு. இவர் ஒரு எமோஷனல் சப்போர்ட் ரோல். ஹீரோவின் வாழ்க்கையில முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருப்பார். காதல் மற்றும் சமூக உணர்வு இரண்டையும் இந்த கேரக்டர் காட்டும். வில்லனாக பாபி தேவ்ல நடித்துள்ளாரு. இவருடைய கேரக்டர் ஒரு பவர்ஃபுல் மற்றும் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர். ஹீரோவுக்கு நேராக எதிரான ஐடியாலஜி கொண்டவர். இவருக்கும் விஜய்க்கும் இடையே நடைபெறும் கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படத்தின் முக்கிய கான்ஃப்ளிக்ட். சப்போர்ட்டிங் கேஸ்டில் பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரியாமணி, நரேன் போன்ற முக்கிய நடிகர்கள் உள்ளனர். இவர்களின் கதாபாத்திரங்களும் கதையை முன்னேற்ற முக்கிய பங்காற்றும். இப்போது கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமா. இதுல 2 ஐடியாலஜிஸ் மோதுகின்றன. ஒரு பக்கம் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் ஹீரோ, மற்றொரு பக்கம் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை விரும்பும் வில்லன். கதை ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் மூலம் தொடங்குகிறது. அந்த சம்பவம் ஹீரோவின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிறது. அது ஒரு குடும்பம் அல்லது ஒரு குழந்தையை பற்றியதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு ஹீரோ மீண்டும் எழுந்து சமூக அநீதிகளுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு. அதில் அரசியல், கார்ரப்ஷன், பவர் ஸ்ட்ரகிள் போன்ற பல எலிமெண்ட்ஸ் கலந்திருக்கும். இந்த படம் ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி அல்லன்னு சில ரிப்போர்ட் சொல்லினார். இது தெலுங்கு படம் பாகவந்த் கேசாரியின் இன்ஸ்பிரேஷன் அல்லது ரீமேக்காக இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் டைரக்டர் இதை தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியுள்ளார். இந்த படத்தின் மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்டோரி மட்டும் இல்லை, அதில் வரும் மெசேஜ் தான். மக்கள், அரசியல் மற்றும் அதிகாரம் பற்றிய ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இதில் இருக்கும். இப்பொழுது நடிகர்கள் பற்றிய பின்னணியை பார்க்கலாம். விஜய் தமிழ் சினிமா வழி மிகப்பெரிய ஸ்டார். அவர் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவருடைய ரசிகர்கள் மிகவும் அதிகம். சமீபத்தில் அவர் அரசியலில் முழுமையாக ஈடுபடத் தொடங்கியுள்ளார். அதனால் இந்த படம் அவரது பாலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு முக்கியப்படியாக பார்க்கப்படுகிறது. டைரக்டர் வினோத் ஒரு ரியலிஸ்டிக் ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்களில் அன்னெசரி கிளாமர் அல்லது ஓவர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்காது. அவர் எப்போதும் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அனிருத் ரவிச்சந்தர் தமிழ் சினிமாவோட லீடிங் மியூசிக் டைரக்டர். அவர் கம்போஸ் பண்ணுற சாங்ஸ் மற்றும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பவும் ட்ரெண்டிங் ஆகும். பாபி டியோல் பாலிவுட்டில் ஒரு ஸ்ட்ராங் வில்லன் இமேஜ் உருவாக்கியுள்ளார். இந்த படத்தில் அவருடைய ப்ரெசன்ஸ் பேன் இண்டியா லெவல் ரீச் கொடுக்கும். இப்பொழுது இந்த படம் பற்றிய சர்ச்சைகள் மற்றும் செய்திகள் பற்றி பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்பே சில பைரசி பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் இல்லீகல் டெலிகாஸ்ட் நடந்ததாகவும் தகவல்கள் வந்துள்ளன. மேலும் பொலிட்டிக்கல் காரணங்களால் சென்சர் அப்ரூவல் தாமதமானது. இந்த படம் எலெக்ஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் என்று சிலர் குற்றம் சாட்டினர். இந்த காரணங்களால் படம் ரிலீஸ் டிலே ஆனது. ஆனால் இந்த கான்ட்ரவர்சிஸ் படம் மீது இன்னும் அதிக அட்டென்ஷன் உருவாக்கியுள்ளது. இப்போ இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னு பார்க்கலாம். முதலில் இது விஜயின் கடைசி படம் என்று பேசப்படுகிறது. அதனால ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். 2வது இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி, ரியல் லைஃப் பாலிடிக்ஸுக்கு தொடர்புடையதாக இருக்கும். 3வது இதில் மேஸ்